என் இனிய தமிழ் மக்களுக்கு குறிசெய்கிறா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நான் கொஞ்சம் உடல் எடையை குறைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பேச போகிறேன். என்னடா இது ஃபைனான்ஷியல் யூடியூபராக இருக்கிறவர் திடீர்னு எடையை குறைக்கிறத பற்றி பேச போகிறாரு ஆனாக்கா, முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் டாக்டரும் கிடையாது, ஒரு ஹெல்த் அட்வைஸரும் கிடையாது, ஃபிட்னஸ் ட்ரெயினரும் கிடையாது. ஸோ எனக்கு என்ன நடந்ததுன்னா, 2009 எனக்கு கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தது. இப்போ டாக்டர்ஸ் கொஞ்சம் வெயிட்டை குறைக்க சொன்னாங்க. அதுக்காக நான் சில வேலைகளை பண்ணேன். ஸோ அதை தான் இப்போ உங்களா கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இதை ஏதாவது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் பின் விளைவுகள் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். 2009 நான் ஒரு தடவை ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அப்போ எனக்கு சுகர் செக் பண்ணாங்க. ஸோ பிளட் சுகர் அது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் நார்மல் ஒரு டே டைமில் ரேண்டமாக எடுக்கும்போது ஒரு 120 இருக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 140 இருந்தது. அதனால் கொஞ்சம் அதிகங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சுகரையும் கொஞ்சம் குறைக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிளட் சுகர் இருக்கிறதுனால உங்கள் எடையும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் வீட்டுக்கு நான் என்னோடய எடையை செக் பண்ணி பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 83 கிலோ இருந்தேன். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு ஒரு 70 to 75 இருக்கலாம். 83ன்றது கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் பல நண்பர்கள்கிட்ட பேசினேன். ஸோ இன்டர்நெட்டில் போய் தேடினேன். ஸோ அதில் கிடைச்ச சில விஷயங்கள் பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதை நான் ஃபாலோ பண்ணேன். முதல்ல நான் செஞ்சதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் 2009க்கு முன்னாடி நான் என்னுடைய பிளட் ப்ரெஷர் நான் செக் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறமா நான் என்னுடைய பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எனக்கு எப்போயுமே கொஞ்சம் லோ பிபியாக இருக்குது. ஸோ இந்த லோ பிபிங்கிறது ஒரு வேளை நான் செஞ்ச சில விஷயங்கள், அதாவது ஒன்று சாப்பாடு, இன்னொன்று உடற்பயிற்சி. ஸோ இது ரெண்டுத்தினால இந்த லோ பிபி வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு தான். பட் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அகைன் லோ பிபிக்கு உங்களுக்கு எந்த வித மருந்தும் மாத்திரையும் கிடையாது. நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் திட்டும்போது சொல்லுவாங்க, டேய் சாப்பாட்டில் உப்பு போட்டு தின்னியா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கினா தான் லோ பிபி நார்மல் ஆகும். பட் எனக்கு இன்னும் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சாப்பிட்டு பழக்கம். நான் இன்றைக்கும் தயிர் சாதம் சாப்பிடும்போது வெறும் தயிர் மட்டும்தான் விட்டுப்பேன், அதில் உப்பே போட மாட்டேன். ஒருவேளை சின்ன வயசுலேருந்து உப்பு கம்மியாக சாப்பிட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது இதனுடைய சைடு எஃபெக்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் எதுக்கும் நீங்கள் இந்த நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ நான் பண்ணது கிடையாது. ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு சோம்பேறி, வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ இதனால் நான் ஒரு சில உடற்பயிற்சிகள் பண்ணேன். அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அது ரொம்ப சீக்ரெட். அது உணவு வகைகள், சாப்பிட்ற உணவு சில மாற்றி அமைச்சேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு பேச போகிறேன். நான் அடிப்படையில் உங்களுக்கு சில முக்கியமான பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது, புரோட்டீன் கிடைக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டு அதெல்லாம் கிடைக்குது. இதில் முக்கியமாக கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடலுக்குள்ளே போய் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ நம்ம ஓடுறோம், ஆடுறோம், குதிக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. அது எல்லாமே எனர்ஜி உங்களுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் வருது. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற எல்லா கார்போஹைட்ரேட்டும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அது ஃபுல்லாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அது ரத்தத்தில் போய் கலந்து அது பிளட் சுகராக மாறிடுது. ஸோ இதுதான் பிளட் சுகரினுடைய அடிப்படை விஷயம். இது ஒன்று. ரெண்டாவது, உடல் எடை கூடுவதற்கும் பெரும்பாலும் அதிகமான கார்போஹைட்ரேட் தான் காரணமாக இருக்குது. புரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடி பில்டிங், உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஃபேட் எப்பவுமே நல்லதில்லை. ஸோ நம்ம உடம்புல அங்கங்கே கொழுப்பு சேரும். விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு தேவைப்படுது. இதில் நம்ம பிளட் சுகர் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நம்முடைய உடல் எடையை குறைக்கணும்னு சொன்னாலோ, நமக்கு தேவைப்படுகின்ற மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட்டை எப்படியாவது நம்ம குறைக்கணும். அந்த கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. சார் ஒரு 2 இட்லிக்கு மேலே சாப்பிடாதீங்க சார்,
இந்த 2 இட்லி சாப்பிட்டாக்கா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஒரு 5 இட்லியாவது சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பசி நமக்கு வந்து அடங்காது. ஸோ அந்த பசி அடங்கலை அப்படின்னும்போது நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ளட் சுகர் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் சொல்லுவது யாருக்கும் மேலேயே அறியவம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ லேசாக வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டு பிற்காலத்தில் நம்ம வந்து குறைவா சாப்பிட்ணுன்னா அந்த நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங், அந்த பசிக்கும் தன்மை அது இருந்துக்கினே இருக்கும். ஸோ அதனாலே நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்ருவோம். பொதுவாக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு இளம் பெண், ஓகே, நமக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த பெண் வந்து ரொம்ப குண்டாக இருந்தாக்கா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா, அதனால தான் குண்டாக இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனைகள் அவங்க மாமியார் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால், ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை, பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் அதுக்கு வழி கிடையாது. பட் வீட்டில் வந்து இருக்கிற பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பெரும்பாலும் சமையல் கட்டிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக சாப்பிட தோணும். அதனால தான் அவங்க குண்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு ஒரு கொஞ்ச காலத்தில் திரும்பி வரும்போது ரொம்ப குண்டாக இருந்தால் சந்தேகப்படுங்க, கேள்விகளை கேளுங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நிறைய சாப்பிட்ருவாங்க. ஸோ இதனாலே வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். முதல்ல வந்து என்ன சொன்னான்னாக்கா, கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். கார்போஹைட்ரேட்டை நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம்னு சொன்னாக்கா ரொம்பவே அதிகமாக கூட குறைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால், நம்ம உடல் வந்து எனர்ஜிக்காக கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்குது. அது கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொன்னால் அது என்ன பண்ணோம், நம்ம உடம்பில் இருக்கிற எக்ஸஸ் புரோட்டீன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த அதிகமான புரோட்டீன்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். அதுவும் இல்லைனாக்கா நம்ம உடம்பில் இருக்கிற ஃபேட்டிலேருந்து அது எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ நம்முடைய உடல் வந்து எந்த சூழ்நிலைக்கும் வாழ்வதற்கு ஒரு தயாரான ஒரு இதில் தான் இருக்கும். அதனால் நம்ம கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைச்சிட்டோம்னா எனர்ஜி கிடைக்காது அப்படின்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதனுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டா புரோட்டீன், அதாவது உங்களுடைய எடை வந்து 80 கிலோ இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 80 கிராம் புரோட்டீன் தேவையானதாக இருக்கும். அதுக்கு மேலே புரோட்டீன் தேவைப்படாது. அதுக்கு மேலே புரோட்டீன் போச்சுன்னா அது வந்து வீணாக தான் போகும். நீங்கள் கார்போஹைட்ரேட் குறையும் போது அந்த எக்ஸஸ் புரோட்டீனை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதுவும் இல்லைனா கூட உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஃபேட்டு. அதனால தான் வந்து இந்த டயட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, LCHF டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. த லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட். கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ஃபேட்டை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. இஸ் கால் LCHF டயட். நீங்கள் கூகுளில் போய்ட்டு LCHF டயட் அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது நம்முடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா, கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும்னு சொன்னால் பசித்தன்மை அது வந்து குறையணும். பசித்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்ருவோம். ஸோ பசித்தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ நான் பண்ண ஒரு எக்ஸசைஸ், அது வந்து 2வது பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன், அந்த டயட்டில் வந்து இன்றைக்கி நான் காஃபி டீ அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன், மார்னிங் ஈவினிங். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அது 3 பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த எபிசோடில் இப்போது நான் காலையில் காஃபி, சாயங்காலம் டீ. தென்னிந்தியர்கள் வந்து பொதுவாக வந்து காஃபியை தான் அதிகமாக விரும்புவாங்க. குறிப்பாக வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கலைன்னா நமக்கு தூக்கமே வராது. காலையிலே வந்து ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தூங்குறதும் உண்டு, அது வேறு விஷயம். ஸோ ஃபில்டர் காஃபிக்கு நம்மலாம் அடிமை. இப்போது இந்த காஃபி காலையில் எழுந்த உடனே காஃபி சாப்பிட்றோம். அந்த காஃபி வந்து நார்மலாக காஃபியில் என்ன பண்ணுவோம், டிகாஷன், பால், சர்க்கரை. அந்த சுகர் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது கொஞ்சம் ஓவர் வெயிட் இருந்தாலோ அந்த சுகரை தவிர்த்துறது நல்லது. அந்த சுகரை தவிர்த்துட்டு ஒரு இயற்கை வந்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு தமிழில் துளசின்னு ஒரு செடி இருக்குது, சீனி துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனி துளசி அதை வந்து நீங்கள் வளர்த்து அதனுடைய இலைகளை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணிங்கனாக்கா அதுக்கு பேர் தான் ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க. அது ரெடிமேடாகவும் கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்வீட் வேணும்னாக்கா.
ஸோ அந்த சர்க்கரை இல்லாமல் காஃபி சாப்பிட்ற பழக்கம் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் நம்ம நாக்கு கொஞ்சம் அடிமையாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு. அதனால் அந்த ஸ்டீவியா சேர்த்துக்கலாம். நார்மல் காஃபி அந்த காஃபியே தான். ஆனால் அந்த நார்மல் காஃபியில் நான் சொல்கிற 2 எக்ஸ்ட்ரா விஷயங்களை நீங்கள் சேர்க்கணும். ஒன்று, 1 ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர். அஃப்கோர்ஸ் காஃபியில் போய் சால்ட் எப்படி போட முடியும்? ஸோ அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். 1 ஸ்பூன் பட்டர். அப்படி பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய். இதை விட்டுக்கணும். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. இது இல்லாமல் ஒரு MCT ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது. மீடியம் செயின் ட்ரை கிளிசரைட்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது விலை ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த ஆயில் 1 ஸ்பூன் விடணும். மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் ஆயில் அது 1 ஸ்பூன். ஸோ நார்மல் காஃபி தான். நார்மல் காஃபியில் சுகரை தவிர்த்துருங்க. 1 ஸ்பூன் பட்டர் அல்லது கீ, 1 ஸ்பூன் MCT ஆயில். இந்த MCT ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், லாங் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. இந்த லாங் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபேட் நம்ம உடம்புக்குள்ளே போய் அப்படியே ஃபேட்டாகவே தங்கிடும், கொழுப்பாக தங்கிடும். ஆனால் இந்த மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஈஸியாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும்போது இது ஈஸியாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா பேர் தான் பெத்த பேர். ஆனால் அந்த ஆயில் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கோகோனட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த தேங்காயிலேருந்து தான் அந்த எண்ணெயை எடுக்கிறாங்க. ஒரு தேங்காயில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65% வரைக்கும் அந்த MCT தான் இருக்குது. அதனால் அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு MCT ஆயில் கிடைக்கல அல்லது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் கூட. ஆனால் கோகோனட் ஆயில் நீங்கள் காஃபியில் ஊற்றுறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கோல்டு ப்ரெஸ்ட், இந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதை தான் பயன்படுத்தணும். மற்றபடி இப்போது சில ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா தலைக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டுமே கொடுப்பாங்க. அதை உணவுப் பொருளாக நீங்கள் சேர்க்க முடியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு நார்மல் காஃபி, 1 ஸ்பூன் பட்டர் அல்லது கீ, 1 ஸ்பூன் MCT ஆயில் அல்லது கோகோனட் ஆயில். இதை போட்டு நீங்கள் அந்த காஃபியை குடிச்சிங்கனால் என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, அது 2 விஷயங்களை செய்யுது. ஒன்று, உங்களுடைய பசியை அது அடக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு லேஸில் பசிக்காது. ஸோ லேஸில் பசிக்கலை அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்க, அல்லது சாப்பிடும்போது ஒரு அளவாக சாப்பிடுவீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. இந்த பசித்தன்மையை அது போக்குது. இது 1. 2வது, இந்த நல்ல எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும், அதே நேரத்தில் பசியும் அவ்வளோ லேஸில் எடுக்காது. ஸோ அதனால் இந்த காஃபி பட்டர் அண்ட் MCT ஆயில் அல்லது கீ அண்ட் கோகோனட் ஆயில், இந்த காஃபிக்கு ஒரு பேர் இருக்குது. அது எதனால் அந்த பேர் வந்ததுன்னு யாருக்கு தெரியாது. இந்த காஃபிக்கு பேர் புல்லட் ப்ரூஃப் காஃபி. நீங்கள் கூகுளில் போய் புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு அடிச்சிங்கன்னா இது எல்லாமே வரும். ஸோ இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பசி எடுக்கிறது ரொம்ப குறையும். நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் காலையிலேயே. சரி சார், நான் காஃபி குடிக்கிறதில்ல சார், நான் டீ தான் சார் குடிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த டீ குடிக்கும்போது நீங்கள் அதில் நீங்கள் MCT ஆயிலெலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. டீ குடிக்கிறவராக இருந்தீங்கனால் நார்மல் டீயில் 1 ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர் போட்டுக்குங்க. அதுக்கு பேர் பட்டர் டீ. ஒரு திபெத் மாதிரி ஒரு மிக மிக ஒரு மவுண்ட் இமாலயா அதெல்லாம் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கிற டீ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலையுமே பட்டர் டீ தான் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த பட்டர் டீ உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ ஒரு புல்லட் ப்ரூஃப் காஃபி, பட்டர் டீ. கூகுள் போங்க, தேடுங்க புல்லட் ப்ரூஃப் காஃபி பட்டர் டீன்னு தேடுங்க, உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு முதல் ஒரு ஆரம்ப கட்டம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம், டின்னருக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.